الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هاد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று கொண்டாடுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துள்வானாக. வாழும் காலம் வரையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை வளர்ந்தால் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கணிதத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல அநேக விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். அநேக விஷயங்களை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசியிருக்கின்றார். அதை அறிஞர்கள் சொல்லும் பொழுது திருக்குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதி வரலாறும், மூன்றில் ஒரு பகுதி சட்டங்களும், மூன்றில் ஒரு பகுதி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இடம்பெற்றிருப்பதாக திருக்குர்ஆன் குறித்து சொல்லுவார்கள். மூன்றில் ஒரு பகுதி வரலாறு திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. அந்த வரலாற்றில் வெள்ளிக்கிழமை அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்க என்று நம்மை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்துக் கொண்ட, பேசிக்கொண்ட, அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல விரிவாக பேசுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி இருக்குதுங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்களிடத்துல பயான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாள். அப்ப பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எதிரில் இருந்த ஒரு நபர் எழுந்திருச்சு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யார், எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் யார் என்று ஒரு ஆண் வந்து கேட்கிறார். கேட்ட உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லது இந்த உலகத்துல உங்களை விட பெரிய அறிவாளி வேற யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த ஆள் கேட்கிறார். ஒரு நபர் கேட்கிறார். இல்ல, நான் தான். இந்த உலகத்திலேயே என்னை மிஞ்சிய அறிவாளி யாருமே கிடையாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி வருது. உங்களை மிஞ்சிய ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கிறார், நீங்க அவரை போய் சந்திங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அனுப்பி வைத்து விட்டார், சொல்லிவிட்டார். ஏன்னா உங்களை விட பெரிய அறிவாளி யார் இருக்கிறான்னு சொல்லி கேட்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். முறைப்படி அந்த வார்த்தைக்கு சொல்லணும். அதற்கு பிறகுதான் என்ன செய்யணும், இல்ல நான் மனுஷன்ல கேட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பதில் பேசிக்கலாம். ஒரு நபியாக இருக்கக்கூடியவர் தவறுதல யதார்த்தமா சொன்ன வார்த்தை தான் இதெல்லாம்.
நீங்களே நானும் மனுஷன் கேட்கிற கேள்விக்கு மனுஷன் தானே பதில் சொல்லுவான். அது யதார்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனாலும் கூட அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த வார்த்தையில கூடிய சின்ன அக்கன்னாவுக்கு ஒரு வேலையை வச்சுட்டான். இந்த உலகத்துல உங்களோட பெரிய அறிவாளி இருக்கிறார், அவரை போய் நீங்க சந்திங்க என்று அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்ததுமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட அறிவாளியை சந்திக்க புறப்பட தயாரானார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் விசாரித்தார். என்ன விசாரிக்கிறா? யா அல்லாஹ், நான் அந்த என்னை விட பெரிய அறிவாளியை சந்திக்க போகணும், நான் எங்க போய் சந்திக்கிறது, அவரை நான் எங்க போய் பார்க்கிறது, அவருடைய அட்ரஸ் என்ன, விலாசம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னார், அவர் ஒரு கடற்கரை ஓரம் இருக்கிறார். 2 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு நீங்க போங்க. போகும் பொழுது ஒரு கருவாடு எடுத்துக்கிட்டே போங்க. போகும்போது ஒரு கருவாடு எடுத்துக்கிட்டே போங்க. அந்த கருவாடை உங்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லுகிறார். நமக்கு கூகுள் மேப் வழிகாட்டுதா இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு ஷேப் இருக்குதா, வடிவம் இருக்குதா? கருவாடு மாதிரி, கோழி மாதிரி, ஒரு தாமரை பூ மாதிரி, அதுக்கு ஏதாவது ஒரு ஷேப் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அது ஏதோ ஒண்ணு நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப செத்து போன கருவாடு தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு எடுத்துட்டு போக சொல்லுகிறார். 2வது, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மிஸ்ர் தேசம் எப்படியாப்பட்ட தேசம்னாக்கா மீன் இல்லாம அவங்க வாழ மாட்டாங்க. எப்பவுமே சாப்பாடு அவங்களுக்கு மீன் தான். மீன் இல்லாட்டினா காஞ்ச கருவாடு. சாப்பாட்டுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் உங்களுக்கு வழியும் காட்டும். இந்த மீன் எங்க போய் வழி காட்டும்னா, அந்த 2 கடலும் சந்தித்துக் கொள்கிற இடத்திற்கு நீங்க போன பிறகுதான் இந்த மீன் வேலை செய்யும். அதுவரையிலும் இது என்ன செய்யாது, வேலை செய்யாது. இது வந்து செத்த கருவாடு தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி வைத்தார். அதற்கு பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்படுகிறார்கள். இதை திருக்குர்ஆன் இப்படி பேசுகிறது. வ இது கால மூசா லி ஃபதாஹு லா அப்ரஹு ஹத்தா அபுலகு மஜ்மஅல் பஹ்ரைனி அவ் அம்லி ஹுகுபா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மட்டும் போகாமல் தனக்கு ஒரு துணையாளராக ஒரு இளைஞரை சேர்த்து கொண்டார். அவர் பேர் வந்து யூஷப் பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவர் தான் நபியா வந்தவர். அந்த இளைஞரை அழைத்துக் கொண்டு லா அபரஹு ஹத்தா அபுலுக மஜ்மஅல் பஹ்ரைனி, 2 கடல்களும் சங்கமிக்கிற இடம் வரை எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் நான் அவ்வளவு தூரம் சென்று கொண்டே இருப்பேன். அவ் அம்லியா ஹுகுபா, அது எவ்வளவு நீண்ட தூரமாக இருந்தாலும் சரி என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இளைஞர் இடத்துல சொல்றாரு. இந்த வசனம் என்ன சொல்றது? மிஸ்ர் தேசத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த 2 கடல்களும் சந்திக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, சாக்கடலும் அரபிக்கடலும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடம் ஏறத்தாழ ஒரு 2000 கிலோமீட்டர் மிஸ்ர்ல இருந்து அந்த இடம். அதுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இடத்துல நீண்ட தூரம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த ஹுகுபா என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கான். ஹுகுபா அப்படின்னா 80 கிலோமீட்டர் கொண்ட ஒரு தொலைவுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இது. ஹுகுபா, நான் வந்து ஒரு 10 ஹுகுபா போயிட்டு வந்தேன் அப்படின்னா 800 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். எத்தனை ஹுகுபாக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த தூரத்தை போய் சந்தித்து அந்த இடத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபரை சந்திப்பேன் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இளைஞர்களிடத்தில் சொல்லி உறுதியேற்றுக் கொண்டு புறப்படுகிறார்கள். இதுல என்ன விஷயம்னா, 2 கடலும் சந்திக்கிற இடத்துலதான் இவங்க 2 பேரும் சந்திக்கணும். அந்த 2 கடலும் இருக்கிற இடம் இருக்குல்ல, இந்த 2 கடலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சிக்காது. இது சாக்கடல், இது அரபிக்கடல், இது உப்பு தண்ணி அதிகமாக உள்ளது, இது தண்ணீர் அதிகமாக உள்ளது. 2 கடலும் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி அடிச்சுக்கும். ஆனா இந்த தண்ணி இதுல ஒண்ணு சேரவே சேராது. நம்ம கூட பக்கத்துல போய் பார்த்தோம்னா இந்த தண்ணி தனியா தான் நிக்கும், அந்த தண்ணி தனியா தான் நிக்கும். இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டரு, இந்த தண்ணி ஒரு 1/2 லிட்டரு மிக்சியில போட்டு கரகர அரைச்சி அப்புறம் டம்ளர்ல ஊத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க,
அந்த கடல் தண்ணி தனியா வந்து நிற்கும், இந்த தண்ணி கடல் தண்ணி தனியா வந்து நிற்கும். இந்த ரெண்டு தண்ணியும் ஒன்னே சேராது. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க சேரணும்னு அல்லாஹ் இழுத்துக்கிட்டு வரான். சேராத ஒரு இடத்துல சேருங்கன்னு சொல்லி அல்லாஹ் இழுத்துக்கிட்டு வரான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவர் ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மனிதர்களோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு நபி. மனிதர்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி தரணும், இவங்களுக்கு ஆன்மீக விஷயங்களை சொல்லி தரணும், தொழுகையை சொல்லி தரணும், பொய் பேசாத, திருடாத, விபச்சாரம் இதை சொல்லி தரணும்னு வாழக்கூடிய ஒரு நபி. இப்படி இவங்க எல்லாம் செஞ்சா அல்லாஹ்வை அடையலாம் என்று சொல்லி தரக்கூடியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்டவங்கன்னா, தொழுவது, துஆ செய், திக்ர் பண்ணு, இப்படியே இபாதத்திலே இரு, நீ அல்லாஹ்வை அடையலாம். இவங்க முழுமையான ஆன்மீக ரூட்டு, இவங்க முழுமையான ஒழுக்கையல் ரூட்டு. இந்த ரெண்டு பேருமே ரெண்டு வகையான இல்மை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். ரெண்டு வகையான ஞானத்தையும் பெற்ற அந்த ரெண்டு கடல்கள் அவங்க. இவர் ஒரு வகையில பெரிய கல்வி கடல், அவர் ஒரு வகையில அவர் ஒரு பெரிய கல்வி கடல். இந்த ரெண்டு கல்வி கடல்களும் ரெண்டு கடல்களுக்கு மத்தியில சங்கமிக்கணும் என்று இறைவனுடைய ஏற்பாடு. பெரிய ஆச்சரியம். அப்ப ரெண்டு பேருமே அங்கிருந்து புறப்பட்டு அந்த போய் சேர வேண்டும் என்று நினைத்து வந்து கொண்டிருக்கிறார். வருகிற வழியில ஏறத்தாழ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து சேருகிற ஒரு நேரம் ஒரு மாலை நேரம், நைட் அங்க தங்குறாங்க. அங்க ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்குது, பாறைக்கு பக்கத்திலே கடல், பாறை மேலதான் ரெண்டு பேரும் படுத்து கிடக்குறாங்க, இரவு தங்குறாங்க. விடிய கால நேரத்துல அந்த பைக் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா ஒரு கருவாடு, அது துள்ளி குதித்து கடல்ல ஓடி போச்சு. அந்த துள்ளி குதித்து அந்த கருவாடு உயிர் பெற்று மீனாக மாறி கடலுக்குள்ள ஓடி போச்சு. இளைஞர் தூங்கி கொண்டிருக்கிறார், யூஷா பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி யூஷா பின் நூன் எழுந்திருச்சு பார்க்கிறார், மீன் துள்ளி குதித்து ஓடி போய் விட்டது. ஓடுன அந்த வழி தெரிகிறது, ஓடுன அந்த வழி அப்படியே இருக்குது. எப்படின்னா, மீன் தண்ணிக்குள்ளதானே ஓடும், அங்கதானே நீந்தும். அந்த மீன் தண்ணிக்குள்ள குதித்த உடனே அதனுடைய முகம் பகுதி மட்டும் முன்னால் போகிறது. முன்னால போக 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 பின்பகுதி ஃபுல்லா அது ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி கொண்டே போகுது, சுரங்கப்பாதை மாதிரி. தண்ணிக்குள்ள சுரங்கப்பாதை, தண்ணிக்குள்ள ஓட்டை. நம்ம தரையில தானே ஓட்டையை பார்த்திருக்கோம். இந்த நம்ம கடற்கரை ஓரத்துக்கு போயிட்டோம்னா நண்டு வலை பார்த்திருப்போம், நண்டு ஓட்டை. இது தண்ணிக்குள்ள ஓட்டையை போட்டுட்டு போயிருக்குது. இந்த தண்ணி இந்த பக்கம் சேரல, இந்த தண்ணி இந்த பக்கம் சேரல. ஏற்கனவே ரெண்டு கடல் ஒண்ணு சேராம இருக்குது. இப்ப இந்த மீன் வேற உள்ளுக்கு போய் தண்ணி சேராம ஓட்டையாகவே அப்படியே போகுது. மீன் தண்ணியில தான் நீந்தும், ஆனா முகம் மட்டும்தான் தண்ணியில இருக்குது. இந்த உடல் பகுதியும் வால் பகுதியும் எதுல நீந்தோம்? ஒண்ணுமே நீந்தறதுக்கு இல்லையே, ஆனா நீந்தி போகுது தண்ணிக்குள்ள. ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி கொண்டு சென்று விட்டது. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த காட்சியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறார், ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னடா இது, ஒரு செத்த கருவாடு தொடச்சி ஓடுது, உயிர் பெற்று ஓடுது, இதுவே பெரிய ஆச்சரியம். அது போன வழியை, தனக்கான வழியை, புதுமையான ஒரு வழியை உருவாக்கி கொண்டே ஓடுகிறது என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறம் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசாம உட்கார்ந்துருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விழிக்கிறவர்கள் காத்திருந்தாங்க. எழுந்திருச்ச உடனே எல்லாத்தையும் கட்டு புறப்படலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இவங்களுக்கு மறந்து போச்சு, உடனே புறப்பட்டு போயிட்டார். பலம்மா பலகா மஜ்மல் பைனைமா நசியா ஹூதஹுமா, அந்த இரண்டு கடல்களும் சந்திக்கிற இடத்திற்கு வந்த பிறகு அந்த மீன் தப்பி ஓடிவிட்டது. ஆனால் அவங்க கொண்டு வந்திருந்த மீனை மறந்து போய்விட்டார்கள். அந்த மீன் கடலில் ஒரு சுரங்க பாதையை ஏற்படுத்தி கொண்டு சென்று விட்டது. நைட்டு ஃபுல்லா நடந்து கபடிய காலம் போய் விடிஞ்சும் போச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பசிக்குது, கொண்டு வந்திருந்த சோத்துல கொஞ்சம் கொடு என்று அவங்க கேட்கிறார். அப்போதான் ஹஜரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, அந்த மீன்
மறந்தே போச்சு எனக்கு, அந்த மீன் அங்கேயே போயிடுச்சிங்க அப்படிங்கிறார். அது அங்கேயே போயிடுச்சிங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இடையே அந்த மீனு போன வழியை கண்டுபிடிப்பதற்காக வேண்டிதான் நம்ம வந்தோம், இதை நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க மாட்டியா என்று அவர்கள் சத்தம் போட்டார்கள். லக்கது லக்கீனா மின் சஃபைனா ஹாதா நசபா, ரொம்ப களைப்பா இருக்குது, சோறு எது கொடுன்னு சொல்லி நான் கேட்டேன், நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த வழியை அங்கேயே பார்த்திருக்கலாமே என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அப்ப அந்த இளைஞர் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், காலன் அரைத்த, பாத்தீங்களா, இது அமைனா இல்ல சஹரத்தி, நம்ம ஒரு பாறை மேல படுத்து கிடந்தோம் இல்லையா, இன்னி நெசத்துல ஊத்த, அப்ப அந்த மீன் தவறி விழுந்து ஓடி சென்று விட்டது, நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்து விட்டேன். ஒமா அன்சானிஹி இல்ல ஷைத்தான், ஷைத்தான் தான் அதை எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். அது கூறாரு வத்தகத சபீலு ஃபில் பஹரி அஜபா, அது ஒரு ஆச்சரியமான முறையில ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு கடலில் சென்று விட்டது, அந்த காட்சியை நான் பார்த்தேன் என்று அந்த இளைஞர் சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, வா அந்த இடத்துக்கு தான் நம்ம திரும்ப போகணும்னு சொல்லி போறாங்க. அந்த போகிறத பத்தி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, கால தாலிக மா குன்னா நபகி, அந்த மீன் போன இடத்தை தேடிதான் நாம் வந்திருக்கிறோம். ஃபர்தத்தல ஆசாரிஹிமா கசசா, நம்ம எந்த வழியில நடந்து வந்தோமோ அதே பாதச்சுவடை பார்த்து நாம் பின்னால் போக வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க பின்னால திரும்பி போறாங்க. அது போகிறதுக்கு வழி என்ன சொல்றாங்க, நம்ம கால் பாதம் நடந்து வந்திருக்கோம்ல, அந்த வழியே திரும்ப போகணும் அப்படின்னா தான். ஏன்னா அது சின்ன மீன், சின்ன ஓட்டையை போட்டுட்டு போயிருக்குது. அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னாங்க நம்ம வந்த வழியிலேயே போனதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவங்க கடற்கரையில போகல, தண்ணி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கடல்ல ஓரமா போகல, அவங்க கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துலதான் நடந்து போயிருக்கிறாங்க. அங்கதான் கால் தடம் இருக்கும். அந்த கால் தடத்தை பின்பற்றி நேரா அங்க வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த பொந்து, ஆச்சரியமான அந்த பொந்து அங்கே இருக்கிறது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அங்க போய் சேர்ந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இளைஞரே நீங்க இங்க இருந்து புறப்பட்டு ஊருக்கு போயிடுங்க, நான் யார் சந்திக்க வந்திருக்கிறேனோ நான் அவரை போய் சந்திக்கிறேன், நான் அவரை போய் பார்க்கிறேன், நான் அவரை பேசி அவர்கிட்ட என்ன ஞானங்களை பெற வேண்டுமோ அதை நான் பெற்று வருகிறேன் என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த மீன் போன பொந்து இவ்வளவுதான், ஒரு 2 இன்ச்சு பொந்து தான். அந்த பொந்துக்குள்ள ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கை விடுறாங்க. அது ஒரு பெரிய வளைவாக மாறி ஒரு ஆள் உள்ளுக்கு போற அளவுக்கு வழிகாட்டுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கடலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இன்னும் பிற்காலத்துல பார்த்தோம்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கதான் தன்னுடைய 6 லட்சம் மக்களையும் இதே நைல் நதியில நடத்தி அழைத்திட்டு போவாங்க. அப்போ 12 பிரிவுகளாக அந்த ஆறு, அந்த கடல் பிளந்து வழிவிட்டது. அதுக்கு ஒரு முன்னேற்பாடு, முன்னோட்டம் தான் இந்த மீனுடைய சந்திப்பு. அதுதான் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தொட்டாங்க, அது ஒரு பெரிய வளைவாக மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கடலுக்குள் இறங்கி தண்ணீர்ல போறாங்க. தண்ணீர் சுத்தமா நிக்குது, மீன் போது ஆம போது எல்லா காட்சிகளையும் பார்த்து கொண்டே போறாங்க. உள்ளுக்கு போனாக்க அதாவது தன்னை விட பெரிய அறிவாளின்னு அல்லாஹ் ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். அந்த அறிவாளியை பாக்குறதுக்கு போகக்கூடிய இடம் இருக்குது இல்லையா, உண்மையுமே ஒரு பெரிய அறிவாளி தான் என்கிற மனநிலையை அந்த காட்சி ஏற்படுத்துது. செத்து போன மீன் வழி காட்டுது, அந்த மீன் போறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துது. அந்த வழிக்குள்ள நான் போனாக்கா அந்த வழி என்ன செய்யுது, தாயினுடைய கருவறை போல விரிஞ்சி கொடுக்குது பெருசா. மீன் போகும்போது மீனுக்கு தகுந்த மாதிரி, இப்ப நான் போகும்போது எனக்கு தகுந்த மாதிரி. கடலுக்குள் நடந்து நீந்தி உள்ளே சென்றார்கள். அங்க போய் பார்த்தாங்க, அங்க ஒரு இடத்துல ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போன உடனே நீங்க யாரை இவ்வளவு தூரம் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள். நான் தான் மூசா. மூசாவா? பனு இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய மூசாவா? ஆமா நான் தான். சரி, உங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார், வாங்க என்ன விஷயம்? இல்ல இந்த மாதிரி உங்ககிட்ட ஞான விஷயங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன், அல்லாஹ் தஆலா தான் சொல்லி அனுப்பி இருக்கிறான், உங்க கூட இருந்து கொஞ்ச நாள் ஞான உபதேசங்கள் பெற வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நான் அதை விரும்புகிறேன், உங்களிடத்தில் பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கொஞ்ச நாள் உங்க கூட தங்கி இருக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். காலலகு மூசா,
فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபரை போய் சந்தித்தார்கள். அந்த நபர் ரஹ்மத்தன் மின் இந்தினா, என் புறத்திலிருந்து அவருக்கு அருள் வழங்கப்பட்டிருக்கிறது. வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, என் புறத்திலிருந்து அவருக்கு பெரிய ஞான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இங்கே தங்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது காலலகு மூசா அல் அத்தபிகு அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஞான விஷயங்களை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், நான் உங்க கூட தங்கி இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். கால இன்னக லன் தஸ்ததீஅ மஇய ஸபுரா, நீ என் கூட வரணும்னா உனக்கு பொறுமை பத்தாது, என் கூடவே நீ இருக்கணும்னா உங்களுக்கு பொறுமை பத்தாது. ஏன் தெரியுமா? وَكَيْفَ تَصْبِرُ عَلَى مَا لَمْ تُحِطْ بِهِ خُبْرًا, நான் ஏதாவது ஏடா கூடமா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனா ஏன் செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஏடா கூடமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் ஏன் இப்படி செய்யறேன்னு உங்களுக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரியாததின் காரணமாக உங்களுக்கு பொறுமை இழந்து நீங்கள் விடுவீர்கள், பொறுமை இழந்து விடுவீங்க. அப்ப ஏதாவது நீங்க பேசுவீங்க, அதனால உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது என்று ஹதரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலச தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரன் வல அல்சிலக அம்ரா, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேங்க, நான் உங்களுக்கு எந்த வகையிலும் மாற்றம் செய்ய மாட்டேங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். கால பைனி தவழைத்தனி ஃபலா தஸல்னி அன் ஷைன் ஹத்தா ஊதிஸலக மின் திக்ரா, சரி என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தரேன், ஆனா நானா ஏதாவது சொல்லுற வர நீங்க எது என்கிட்ட கேட்க கூடாது, நீங்க என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. கேள்வி கேட்டாதான் ஞானம் பிறக்குன்னு சொல்றாங்க, ஆனா அல்லாஹ்தால ஞானம் பிறக்கிறதுக்கு இங்க போன்னு சொல்லிட்டான். போன இடத்துல அவரு போன விதிமுறை என்ன? முதல் விதிய கேட்க கூடாது. கேள்வி கேட்காம விளங்கிக்கிற விளக்கம் தான் உண்மையான விளக்கம். கேள்வி கேட்காம விளங்கிக்கிற அந்த விளக்கம் தான் அறிவு தான் உண்மையான அறிவு. ஆனா திருக்குர்ஆன் என்ன சொல்லுது அழகாக, நீ கேள்வி கேட்காத, ஏன்னா அந்த கேள்வி கேட்காம விளங்கி கொள்ளக்கூடிய விளக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அங்க போங்க அவரை போய் சந்திங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து பேசிக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்கறதுக்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இன்னும் ஒரு 15-20 வசனங்களில் அவங்க அந்த வரலாற்றை குறித்து பேசுகிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாற்றை நாம் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக நாம் காண்போம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வகையான இல்மையும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வகையான ஞானத்தையும் இல்மையும் கொடுத்திருப்பது போன்று எல்லா வகையான ஞானங்களையும் பெற்றாக நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.